அனைவருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராமர் இருக்கும் இடமே அயோத்தி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மிதிலையில் இவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சோடனே இவங்க மிதிலையில் இருந்து அயோத்திக்கு பயணம் பண்ண எல்லாரும் தயாராகிறாங்க. அதே போல் எல்லாரிடமும் விடைபெற்று செல்கிறாங்க அயோத்தியை நோக்கி. செல்கிற பாதையில் பரசுராமர் வந்துடுறாரு ராமரோட சண்டையிடுறதுக்காண்டி. எதுக்காண்டி இவங்க ராமரோட சண்டையிடணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா, அங்கே மிதிலையில் இருந்த சிவதனுசுவை ராமர் உடைச்சிட்டனால எப்படி நீங்கள் இதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட சண்டையிடுறாங்க. இந்த சண்டையும் மீண்டு ராமர் ஜெயிச்சு அயோத்தியை சென்றடைஞ்சிடுறாங்க. எல்லோரும் நல்லபடியாக எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கு. அப்போ தசரத மன்னர் தனக்கு வயதடைந்துட்டு தான் நினச்சி, நம்ம இந்த நாட்டை நம்ம நல்லா இருக்கும்போதே அடுத்து யார் அரசாளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பட்டாபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சுமந்திரர்கிட்டையும் வசிஷ்டர்கிட்டையும் ஆலோசனை செஞ்சு, நாளைக்கு நம்ம 18 மணி நேரத்துக்குள்ளே பட்டாபிஷேகம் ராமருக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிடுறாங்க. வசிஷ்டரும் எல்லா இடங்கள்ல இருந்த தீர்த்தங்கள் கொண்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. அந்த நாட்டு மன்னர், மக்கள், அரசர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி. அப்போ கைகேயி மாட மாளிகையில் இருந்து கூனி பார்க்குறாங்க. என்ன எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அதற்கான காரணம் என்ன, நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி வாயில் காவலன்ட்ட கேட்குறாங்க. என்ன நடக்குது, எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாயில் காவலன் சொல்கிறாரு, நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படியாவது கைகேயிகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூனி வந்துடுறாங்க. கைகேயி அவங்களோட அறையில் உறங்கி கொண்டு இருக்காங்க. கூனி, உங்களால் எப்படி இப்படி உறங்க முடியுது, நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுதான். இவங்க கைகேயி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூனி சொல்கிறாங்க, இவங்களும் என்ன ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிறாங்க. இவங்களை இப்படி நம்ம இது பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கைகேயிகிட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ராமர் அடுத்த பட்டாபிஷேகம் பெற்றுட்டாங்க அப்படின்னா நீங்கள் ராமருக்கு, தசரதருக்கு, கௌசல்யாவுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படியாவது தடுத்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கேகே நாட்டு அரசர் பரதனையும் சத்ருக்கனையும் அவங்க நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க சிறிது காலம் இருக்கிறதுக்காண்டி. இப்போ பரதனும் சத்ருக்கனும் இங்கே இல்லை. அப்போ கைகேயி எப்படி நான் இதை தசரத மன்னர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி கூனிக்கிட்டே கேட்குறாங்க. அப்போ கூனி சொல்கிறாங்க, நீ போர் நடந்தபோது இவருக்கு உதவி புரிஞ்சிருக்க, உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கார்ல, அப்போ நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இப்போ கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கையை யோசிக்கும்போது, கூனி நீ இதை இப்போவே கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சொல்லி கொடுத்தோன்னே கைகேயி தன்னோட ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையும் தன் அரசி அப்படின்ற ஒரு இது இல்லாமல் தொழிலாளிய பணிப்பெண்ணிற்கும் மோசமான நிலையில் அவங்களோட ஆடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு அவங்க ரூமில் அழுதுட்டு படுத்திருக்காங்க. அப்போ தசரதர் வராரு, என்னன்னு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்லிடுறாங்க, பரதனுக்கு தான் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணணும், ராமரை நீங்கள் காட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே தசரதர்னால எதுவும் பேச முடியலை, கவலையுற்று மயங்கி இருக்காங்க. அப்போ கைகேயி வாயில் காவலனை அழைச்சி ராமரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ராமரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே கைகேயி சொல்கிறாங்க, நீங்கள் பரதனுக்கு தான் நாளைக்கு பட்டாபிஷேகம், உங்களுக்கு இல்லை, நீங்கள் 14 வருடங்கள் காட்டில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராமர் சொல்கிறாங்க, நான் போய் இருக்கிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை, தந்தை சொன்னால் என்ன, நீங்கள் சொன்னால் என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோன்னா தன் தாயான கௌசல்யா கிட்டே போகிறாங்க. அம்மா இந்த மாதிரிம்மா நான் காட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க. அப்புறம் சீதா கிட்டே போகிறாங்க. போனோடனே இந்த மாதிரி நான் காட்டுக்கு போகிறேன், நீ அம்மாக்களையும் அப்போவே நல்லபடியாக பார்த்துக்கோ, 14 வருஷம் இங்கே இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி, நானும் உங்கள் கூட காட்டுக்கு வந்துடுறேன் அப்படி சொல்லிடுறாங்க. ராமன் இருக்கும் இடமே அயோத்தி. நன்றி.